டெல்டா சொந்தங்களே வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலிகாட்டு யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சித்தனவாச்சலில் இருக்கக்கூடிய சமணப்படுக்கை அப்படின்ற இந்த மலை மேலே தான் வந்து நம்ம இப்போ ஏறப்போகிறோம். இது வந்து 1958ஆம் ஆண்டு வந்து நினைவு சின்னமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை வந்து மாறுபடுத்துகிறவங்களோ, சிதைக்கின்றவங்களோ, அழிக்கின்றவங்களுக்கோ மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சமணப்படுக்கை. இது மேலே தான் நம்ம இன்றைக்கி வந்து ஏறி ஃபுல்லாக நம்ம வந்து போக போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படியாக தாங்க இருக்குது. மேக்ஸிமம் படியாக தான் இருக்குது, சமதளமாக கிடையாது. படியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கால் எடுத்து வைக்கும்போது ரொம்ப வலி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பழனி இது மாதிரியான பகுதிகளில் படியில் ஏறும்போதெல்லாம் கால் கண்டிப்பாக வலிக்கும். அது மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க மக்களே, நம்ம இப்போ மேலே ஏறி போவோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே படியாக தான் இருக்குது. இது என்ன ஒரு சேஃப்டி அப்படின்னா, ஃபுல்லாக பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி சைடில் வந்து கம்பியில் கட்டி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம ஏறும்போது இந்த பக்கம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படியில் ஏறும்போது ரொம்ப கவனமாக ஏறணும். ஏன்னா இது வந்து படியுமே சமதளம் கிடையாது, மேடு பள்ளம் ஏற்ற இறக்கம் அது மாதிரி தான் ஃபுல்லாக படி இருக்குது. ஸோ எங்கேயாச்சும் நம்ம மிஸ் பண்ணி விழுந்துட்டோன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 10 படி தான் ஏறி வந்திருப்போம். என்ன பாரு, ரொம்பவே மூச்சு வாங்குது, ஏற முடியல, கஷ்டமாக தான் இருக்குது. சொந்தங்களே 10 படி தான் ஏறணும், அதுக்குள்ளே முடியலை. என் மேலேருந்து பார்க்கும்போது கீழே பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது நண்பர்களே. சொந்தங்களே அவ்வளோ அழகாக தெரியுது. இயற்கையோட ஒரு அழகை ரசிக்கிறதும் நல்லா தாங்க இருக்குது. சமதளத்தில் கூட நடந்து போயிடலாம் போலண்ணே. பாருங்கள், கொஞ்சம் தூரம் ஏறினத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் வேறு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. இந்த படி ஃபுல்லாகவே ஏறி போகணும். ஸோ கண்டிப்பாக கால் வலிக்க தான் ஆரம்பிச்சிருச்சு. ஷூவை கீழே வச்சுட்டு வந்துருக்கலாம். ஷூ தான் நண்பர்களே போட்டிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஷூ போட்டு போகிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே ஏரி குளங்கள்லாம் தெரியுது, இந்த நகரே அப்படியே தெரியுது பாருங்கள். சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் வேறு போக வேண்டியது இருக்குது. ஸோ போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல வந்து நீரூற்று தெரியுது, லேசாக தெரியுதா உங்களுக்கு? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி கொஞ்சம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மலையிலேருந்து வந்து ஃபுல்லாக அருவி மாரி சின்னதாக போயிட்டு அந்த தண்ணி தான் இங்கே வந்து தேங்கு. இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கும். குரங்கு ஒன்று வேறு நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம பின்னாடியே வந்திருக்கான் பயப்புள்ள. நம்ம ஹில்ஸில் ஏறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குது. ஏறும்போது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சரி ஓகே கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்காக கண்டினியூ பண்ணுறேன்னா, நீங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே ஏற நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மக்களே, பேக் டு த டாபிக். வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த பாறையை கடந்துட்டோன்னா கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். காலெல்லாம் பிடிச்சிக்கிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாம். ஏற முடியல நண்பர்களே, சொந்தங்களே, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா படியிலெல்லாம் ஏறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுவும் மலைப்பகுதிகளில். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னல வியூ மேலே ஏற வந்து வியூ பாயிண்ட் சூப்பராக கிடைக்குது. வாங்க ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
நல்லா இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே பாருங்கள், அந்த மலை பக்கத்தில் தான் நம்ம போய் நம்ம அங்கே திரும்பணும். இல்லைண்ணே, நம்மளோட நல்ல நேரம் நம்ம ஏறும்போது வெயில் இல்லைங்க, ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிஷன்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வியூ பார்க்கும்போது இந்த வெயில் இல்லாமல் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரில, பட் நேச்சரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மலைக்கு அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா வியூ வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழி ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த ஒரு கம்பி போடலை அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம படியை கடந்து இப்போ பார்த்திங்கன்னா சமதள பரப்புக்கு வந்துட்டோம். மலைப்பகுதிகளில் பாறைகள் மேலே ஏறுறோம். இந்த இடத்துலலாம் பாருங்கள் தண்ணி ஓடி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அந்த இடம் அப்படி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த சமண முனிவர்களோட படுக்கை அந்த ஏரியா பக்கம் வந்துட்டோம். பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, சொந்தங்களே மன்னிக்கவும். நம்ம அந்த படுக்கையை பார்க்க போகிறதுக்கு வழியில் பார்த்திங்கன்னா இடையிலே மறைச்சிட்டு கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட தான் வாங்கிட்டாங்க. ஸோ இதை ஃபுல்லாக கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க போட்டிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்க விடலை, கேமராவில் ஷூட் பண்ண விடலை. அதனால் எனக்கு அதை காமிக்க முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம சித்தன்னவாசலில் இந்த சமண முனிவர்களோட படுக்கையை விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்கும், இந்த ரூட் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அக்சஸ் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக ஏறி ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் கிடைச்சிருக்கு. ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதே கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பாட்டு ஒன்று பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்டில் நடந்து போகிறவங்க வந்து அந்த பாட்டை போட்டுட்டு மலையில் ஏறுற அலுப்பு தெரியாமல் ஏறணுங்கிறதுக்காக ஏறிட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் வந்தாலும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி நடக்குதுன்னு தெரில, ஏன் அப்படி பண்ணுறாங்க தெரில யூடியூப்லேருந்து. இந்த மலையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, ஒரே கல்லுங்க. இந்த மலை ஃபுல்லாக ஒரே கல்லால் ஆனது. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. டெல்டா சொந்தங்கள்.